ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் தாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய ரெசிபிஸ் இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் சேலஞ்ச் திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ண போறோம். புதுசா பாக்குறவங்க எல்லாருமே தயாரா இருந்துக்கோங்க. திங்கக்கிழமை நான் போறேன்னா செவ்வாய்க்கிழமை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல என்ன பண்ணணும்னா, ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ண போறோம். நிறைய மில்லட் ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்க போறோம். ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும். 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணணும். நிறைய பேர் கேக்குற என்னன்னா, நீங்க வெயிட் லாஸ்க்கு ஒர்க் அவுட் கண்டிப்பா பண்ணணுமான்னு தான் கேக்குறீங்க. ஒர்க் அவுட் கண்டிப்பா பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க ஒரு மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. முட்டை, பயிர் வகைகள் இதுதாங்க. வீட்டுல இருந்தே சூப்பரா நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலைல தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சேமியா சிம்பிளா தாளிச்சு விட்டாச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா அது கோதுமையில செஞ்ச சேமியா தான். வெயிட் லாஸ் டயத்துல இந்த மாதிரி மில்லட்ல இந்த மாதிரி கோதுமையில செய்யறதெல்லாம் நிறைய பாஸ்தா, சேமியா அந்த மாதிரிலாம் கிடைக்குங்க. சம்டைம் நமக்கு நூடுல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பச்சை சட்னி தாங்க. தக்காளி, வெறும் தக்காளி, பூண்டு, வரமிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு சேர்த்துக்க வேண்டியதா. உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சேமியாவுக்கு இது நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும், பச்சை சட்னி. சோ தம்பிக்கு அதை பேக் பண்ணிட்டு பால்லாம் அவருக்கு ஆத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அவரை கிளப்பி கூட்டிட்டு போயிட்டு ஆட்டோ கரபையை வந்துட்டாங்க. சோ அவங்க கூட ஏத்தி விட்டாச்சு. இன்னொரு பையன் வருவாங்க பக்கத்துல இருந்து. சோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சோ அவங்கள அனுப்பிச்சு வச்சாச்சு. ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்பவே நல்ல எக்ஸைட்மெண்ட். காலையில 6 மணிக்கு, இப்ப 7 மணிக்கு 7:15 கிளம்பிடுறாங்க. செம்மையா தூக்கம் வரும். ஆனாலுமே அவன் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணிட்டாங்க சேமியா சட்னி. அதை பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காஃபி போட்டுட்டு அம்மாச்சிக்கு சேமியா சட்னி எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். வரும்போது அம்மாச்சி பாத்தீங்கன்னா அங்க மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதை அவிச்சிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. சோ அதுதான் கொடுத்துருந்தாங்களா. அதையே நான் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டனால கிறிஸ்பியா இருக்குமா, சூப்பரா சாப்பிட்டாச்சு அதையே பிரேக்ஃபாஸ்டா நானு. அப்புறம் ஹஸ்பண்ட் எப்பவும் போல அவருக்கு பிரெட், காஃபி தாங்க. அவரு காலைல அதை சாப்பிட்டாதான் அவருக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்திரம் இருந்ததெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைகள் எல்லாமே வீட்டு வேலைகள் பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறமா தம்பியை சூப்பரா கிளப்பி விட்டாச்சு. எங்கன்னா தம்பியை ஸ்கூல்ல கூட்டிட்டு வர்றதுக்காக கிளம்பணும். சோ அவரை ஃபர்ஸ்ட் கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். ஒரு சில ட்ரெஸ் நம்ம ஃபேஸையும் நல்லா க்ளோவா காட்டும் பாத்தீங்களா. அதுல ஒண்ணு இந்த ட்ரெஸ். இந்த கலர் ட்ரெஸ் என்னன்னு தெரியல, பிரைட்டா தெரியும். சோ அதுக்கப்புறமா நான் பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு ஒரு காஃபி போட்டு எப்பயுமே 11 மணிக்கு கொடுப்பேன் இல்லையா, அது கொஞ்சம் லேட்டா தான் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்கூல்ல போய் தம்பியை கூட்டிட்டு வந்துட்டேன். வந்ததும் அம்மாச்சி கிட்ட போயிட்டு அப்படியே வந்தேன்னா, சோ அதனாலதான் அந்த வீட்டு சைடு இருந்து வந்துட்டு இருக்கேன். சின்னவரை பாருங்க, அங்க இருந்து ஒரு தண்ணி பாட்டில தூக்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் இவங்களை கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பாத்தீங்கன்னா சரி ஒலை வச்சு விட்டுறலாம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒலையை களைஞ்சு எப்பவும் போல வச்சு விட்டுருவேங்க. அது ஒலை தண்ணி கொதிச்சதும் அரிசி போடுவாங்கல்ல, நான் இந்த மாதிரி களைஞ்சு வச்சு விட்டுருவேன். இது சீக்கிரமாவும் வெந்துருமா. சோ அதனால அதுக்கப்புறம் மிஷின்ல போட வேண்டிய துணி எல்லாமே எடுத்துட்டு போய் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெயில் நல்லா வந்துருச்சு அப்படின்ட்டு அதை போட்டு விட்டுட்டு வந்துடலாம். குயிக் வாஷ்ல தாங்க போட்டேன். ஏன்னா அது சும்மா நார்மலா டெய்லி யூஸ் பண்றதுதான், அந்த அளவுக்கு எல்லாம் அழுக்கு இருக்காது. சோ அதனால குயிக் வாஷ்ல தான் போட்டு விட்டுருந்தேன் நானு. அதுக்கப்புறம் சரி சோறு கரெக்டா வெந்துருச்சு பாருங்களேன், டக்குனு வெந்துருங்க இந்த அரிசி. அதனால அதையும் கையோட வடிச்சு அந்த சைடு நல்லா அப்படி குலுக்கி விட்டுட்டு அந்த சைடு வச்சாச்சு. நல்லா சுட சுட சோறு ரெடி. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சரி இது பண்ணணும் இல்லையா, அதுக்காக காய்கறிலாம் நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்து வச்ச அந்த கழனி புளிச்சாறு இருக்குதா, சோ அதனால முட்டை மட்டும் பொரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சீரகம் பொரிய விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா தாங்க, அது சிவப்பு மிளகா இருக்கிறதுனால சோ அதை சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா வெங்காயத்தெல்லாம் நல்லா வெளிச்சு போட்டு நல்லா அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா முட்டை உடைச்சு ஊத்தி நம்ம சிம்பிளா பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழனி புளிச்சாருக்கு நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். சிம்பிளா முடிச்சுக்கிட்டாச்சு. நைட்டு டின்னருக்கு ஏதாவது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் எக் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. வெயிட் லாஸ்ல இருக்கும்போது கம்மியா எண்ணெய் சேர்த்துக்கணும், அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் கழனி பிடிச்சாரையை சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு டப்பால எடுத்து வச்சாச்சு சாப்பாடு. அப்புறம் தேங்காய் துவையல் நேற்று அரைச்சது ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன், அதையும் எடுத்து கொடுத்துட்டு எல்லாமே வச்சு முட்டைலாம் வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மாடியில போயிட்டு மிஷின்ல போட்ட துணி எல்லாத்தையும் காய போட்டுட்டா நாம ஃப்ரீயா உட்காந்து சாப்பிடலாம் இல்லையா. சோ அதனால அது எல்லாமே காய போட்டுட்டு அதை பாருங்க, நல்லா வெயில் பாருங்க. கீழே பார்க்கும் போதே பாருங்க எவ்வளவு வசரத்துல நான் நிக்கிறேன்னு பாருங்க. கார் குட்டியா தெரியுது பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல எல்லாம் இந்த மேல இந்த இரும்புலே விழுந்திருக்கிறேன் நானு ஆரம்ப ஸ்டார்டிங்ல.
சோ இப்ப வந்து பழகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நானும் கல்வி புளிச்சாறு ஊத்தி சாதம், அதுக்கப்புறம் முட்டை பொரியல் எல்லாம் வச்சு பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை எப்பவும் போல கையோட கழுவி போட்டுருவேன். எப்பவுமே மதியம் தூங்குறது நல்லது கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு வேலையை வந்து பார்த்து டைவர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா துணியை வந்து மேல வந்து போட்டுறது ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. அதனால நான் கையோட எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரோசரிஸ், கோதுமை மாவு, இதெல்லாம் கொஞ்சம் சில திங்ஸ் எல்லாம் வாங்க ஆர்டர் போட சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் போட்டாங்களா, ஸோ அதை வந்து டெலிவர் பண்ணாங்க. அதை எடுத்துட்டு போய் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து இஞ்சி போட்டு இன்னைக்கு வந்து டீ தான் வந்து போட்டு கொடுத்தேன் அம்மாச்சிக்கு. அம்மாச்சி வீட்டுக்கு இங்க வந்துட்டாங்க. அதனால இங்க வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளும் நைட் டின்னர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு கோதுமை மாவை ஓபன் பண்ணி அதை வந்து ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு நம்ம வந்து மாவு பிசைஞ்சு ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா தக்காளி தொக்கு தான் வந்து பண்ண போறேன். தக்காளி ரேட் இப்போ வந்து கம்மியா இருக்குது இல்லையா, ஸோ அதனால தக்காளி தொக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மாவு பிசைஞ்சேங்க. ஏன்னா ஒரு சில நேரம் பிள்ளைங்க எக்ஸ்ட்ராவும் சாப்பிடுவாங்க இல்லையா, பத்தும் பத்தாமலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எப்பவுமே நான் எக்ஸ்ட்ரா தான் செய்வேன். கோதுமை உப்பு அப்புறம் எப்பவும் போல தண்ணி போட்டு பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில பிசைஞ்சீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான். அப்புறம் வந்து தக்காளி தொக்குக்கும் வந்து காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வதக்கி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கடையில வந்து தம்பிங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இருமல் மாதிரி இருக்குங்க ரொம்ப. அதனால இஞ்சியை நல்லா வந்து தோல் நீக்கிட்டு இடிச்சு இந்த மாதிரி சாறு வந்து எடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இஞ்சி சாறு எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு தேன் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சளி அப்படியே குறையுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். என் பெரிய பையன் வந்து இங்க டெல்லிக்கு வந்த புதுசுல நான் வந்து 30 நாள் பிள்ளையில இருந்து இது கொடுக்க ஆரம்பிச்சதுங்க. கொடுக்கலாம் இது எல்லாருக்குமே, ஆனா அளவு கம்மியா. சின்ன பிள்ளையில கொடுக்குறோம்னா ஒரு 2-3 சொட்டு அந்த மாதிரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கொடுப்பேன். சின்னவனை பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்தேன் பாத்துக்கங்க, துப்பிட்டே இருந்த. பெரியவன் வந்து வாங்கி குடிச்சிருவான் அவனே, சின்ன வந்து துப்பிட்டே இருந்தான். அப்புறமா படுக்க போட்டு அமுக்கி ஊத்தியாச்சுங்க. அதுக்கப்புறமா சரி, ஏன்னா அவங்களுக்கு தானே பிரச்சனையா இருக்கு, அவங்களுக்கு முடியாம போனா நமக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுது. ஸோ அதனால ஊத்தி விட்டாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு எப்பவும் பண்ண இல்லைங்க அன்னைக்கு, அதனாலதான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணல. சிம்பிளா அதை வந்து பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தியை தேய்ச்சு போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்து கையோட போட்டுட்டு கொஞ்சம் வந்து எண்ணெய் தாங்க போட்டிருக்கேன் நான் சப்பாத்தில. சாஃப்டா வந்து வருங்க. எப்பவுமே நம்ம நல்லா பிசையணும். வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே வேணாம். அதுக்கப்புறமா தக்காளி தொக்குல எப்பவுமே கொத்தமல்லி தலையை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சூப்பரா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். மசாலா கொஞ்சம் சேர்த்திருந்தேன். அதுதான். சப்பாத்தியை வந்து ஹாட் பாட்டில் எல்லாம் போட்டு வச்சுட்டு எல்லாமே முடிச்சாச்சுங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாம் அப்புறமா சாப்பிட்டுக்கிறாந்துட்டோன்னு சொல்லிட்டு நான் பாத்திரம்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி தாங்க போச்சு. ஸோ இந்த vlog கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேங்க. நாளைக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம்ட்டு வீடியோல ஷேர் பண்றேன். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.